பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நீர் கொடுத்த வேலைக்காக உமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய குமாரனுக்காக நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக நன்றி. அதனால் நாங்கள் செயல்பட எங்கள் பேரில் இப்பொழுது இரக்கமாயிரும். இப்பொழுது சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகள் கவனம் சிதறாதபடிக்கு அதை அப்படியே கேட்டு உணர்வடைந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அப்பா நீங்கள் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துநாதரை கிருபையாக எங்களுக்கு கொடுத்தீரே, அந்த கிருபை எப்போதும் எங்களிலே நிலைத்திருக்க கடவுது. ஆமென். இன்றைய தேவ செய்தி மறுரூபம். எல்லாமே சொல்கிறாங்க, மறுரூபம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று பார்க்கலாம். முதல்ல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் தேவ பிள்ளை என்கிற ஒரு வேஷத்தை நான் போடக்கூடாது, உண்மையாக இருக்கணும். ரோமர் புஸ்தகம் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்தின்படி வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணம் உள்ள சித்தமும் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய நன்மையும், 2வது காரியம் பிரியமும், 3வது காரியம் பரிபூரண சித்தம். பரிபூரணம் உள்ள சித்தம் இன்னது என்று பகுத்து அறியும்படி. நல்ல கவனிங்க, இந்த 3 காரியங்களை நான் பகுத்தறியணும். உலகத்தினுடைய நன்மை தீமை காரியங்களை நம்ம பகுத்தறிய அறிந்திருக்கிறோம். அதை விட அதிகமாக இந்த 3 காரியங்களை நம்ம பகுத்து அறியணும்னா நம்மளுடைய மனசு முதல்ல புதுசாகணும். புதுசானா மட்டும்தான் பகுத்து அறிய முடியும். இன்னொரு விஷயத்துக்குள்ள வரலாம். நமக்கோ பரலோகம் தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கிறோம். பிரியமானவங்களே, இந்த பூமியிலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த நாட்டுக்காக பாடுபடுறவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், நம்மளுக்கு பரலோகம் ஒரு தாய் நாடு. தாய் நாடுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தாய் நாடு, தாயை போல இருக்கிற ஒரு நாடு. அங்கே தான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்தில் பிரதான ஆசாரியாராய் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கும்படி அமர்ந்திருக்கிறார். அவர் வருவார் என்று காத்திருக்கிறோம்.
அவர் வருவார் என்று காத்திருக்கிறோம். பிலிப்பியர் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வசனம். அவர் தமது வல்லமையால், நல்ல கவனிங்க, நம்மளை மறுரூபப்படுத்துறது இயேசு கிறிஸ்து தான். அவர் தமது வல்லமையால் தாழ்வுக்குரிய நம்முடைய உடலை, செத்துப்போகக்கூடிய இந்த சரீரத்தை மாட்சிக்குரிய, அப்படின்னா பரலோகத்தில் வாழப்போகிற மகிமைக்குரிய தமது உடலின் சாயலாக உருவத்தை மாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் சர்வ வல்லவர். கவனிங்க, நம் ஆண்டவர் எவ்வளோ அழகா தன்னுடைய தாசர்கள் மூலமாக பேசியிருக்கிறார். இன்னொரு விஷயம் கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களில், கர்த்தரே ஆவியானவர், நம் ஆண்டவர் அல்லது கடவுள் ஆவியானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவங்களே, ஏமாந்து போயிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நீங்கள் விடுதலை அடைய முடியாது. இந்த பாவ சரீரத்திலிருந்து அல்லது அழிஞ்சு போகிற சரீரத்திலிருந்து அல்லேலூயா நாம் விடுதலை ஆகவே முடியாது. அப்போது இந்த விடுதலையை பண்ணுகிறவர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர்தான் அதை செய்வார். அவர்தான் அதை செய்வார். இப்போ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கிறது போல கண்டு, எப்படி அது? இப்போ நம்ம மூஞ்சி மேலே முக்காடி இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அவர் எப்படி இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார்ன்னு சொல்லி உலகத்தில் அவருடையவர்களுக்கு நாம் பிரதிபலிக்கிறோம். இப்படி ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கவனிங்க, மகிமையின் மேலே ஒரு மகிமை. அப்போது இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், மகிமை எனக்குள்ளே இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அந்த பெரிய மகிமையை நான் அடைந்து கொள்கிறேன். அதனால் முதல்ல நான் மறுரூபப்படுவது மனசில் தான். மனசில் மறுரூபம் அடையலைன்னா சரீரத்தில் மறுரூபம் காண இயலாது. எப்படின்னா, இதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படின்னா, நாம் எப்போவுமே இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலேயே இருக்கணும். அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய வல்லமை, இவற்றை ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அனுபவிக்கும்போது முடிவிலே அவருடைய சாயலாய் மாற்றமடைகிறோம். 2 கொரிந்தியர் 4:6 வசனம் சொல்லுது, இருளினின்று ஒளி உண்டாகட்டும் என்று சொன்ன கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின்
திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. கவனிங்க, இந்த அறிவு இல்லாவிட்டால் மறுரூபம் என்ற நம்முடைய நினைவுகளுக்கும் கனவுகளுக்கும் பதில் இல்லை. நல்லா கவனிக்கணும். இருட்டிலிருந்து தான் ஒளி உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கடவுள் தான் எங்களுடைய உள்ளத்தில் பரலோகத்துக்கு போகிறதான அந்த அறிவாகிய வெளிச்சத்தை எங்களுக்குள்ள வைத்தார். கொலோசியர் 1:15 சொல்லுது, அவர் கண்ணுக்கு தெரிய முடியாத கடவுளின் சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேரானவர் அல்லது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். எபிரேயர் புஸ்தகம் 1:3 சொல்லுகிறது, கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய தன்மையின் சொரூபமாகவும் விளங்கும் இவர் இயேசு கிறிஸ்து 100% தேவனுக்கு சமமானவர். கீழே 100 போட்டு அதுக்கு தேவன் என்று பெயர் வைத்தால், அதற்கு மேலே 100 போட்டால் அவரும் அப்படித்தான். அதனால் 100% வார்த்தையானவர் தேவனே. இப்போ அவர் தன்னுடைய வார்த்தையினால சகலத்தையும் தாங்குகிறார். கவனிச்சு பாருங்க, வானத்தின் கீழே பூமி கேஸ் பலூன் மாதிரி அவர் போட்ட வழியில் தவறாமல் உருண்டு கொண்டே போகிறது. அது அந்தரத்தில் தொங்குகிறது. அது இவருடைய வல்லமையினால் வார்த்தையினாலே அது அப்படி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதே போல தான் அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பரிசுத்தமாக்கின பின்பு பரலோகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேரும் ஒன்று தான். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ இருக்கிறோம், ஆனால் அடுத்த மணி நேரத்தில் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது. இனி எந்த தன்மையாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. கடவுளுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். இனிமேல் எந்த தன்மையா எந்த ரூபத்தில் நாம் மாறப்போகிறோன்னுட்டு இன்னும் வெளிப்பாடு யாருக்கும் வரல. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போலவே இருப்போம். அவர் எப்போ வெளிப்படுறாரோ ஆவியான தேவன் என் கண்களை எப்போ ஆவிக்குரியதாய் திறக்கிறாரோ, அவர் என்ன ரூபத்தில் இருக்கிறாரோ அதே ரூபம் எனக்கு உண்டாகும். ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ, இதுவரைக்கும் கடவுளை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி இருக்கிறாரோ
அப்படியே அவரவ அதே ரூபத்தில் நாம் பார்க்கும்படி நம்முடைய ரூபமும் நம்முடைய கண்களும் தேவனுடைய சாயலாக உருவமாக மாற்றப்பட்டிருக்கும். இயேசு சொல்றாரு, யோவான் புஸ்தகம் 14:2-3 என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? தாய்நாடு, அந்த நாட்டினுடைய அதிபதி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த நாட்டில் கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும்தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க மாதிரி ட்ராமா போடுறவங்க போக முடியாது. உண்மையாகவே ஒரிஜினலாக அவங்க மனசில் மறுரூபம் அடைந்திருந்தால் இவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அந்த வழியை பற்றி இயேசு தன் சீடனிடத்தில் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. 18வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். ஓரி வீஷன் சுரா, நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். அவர் எவ்வளவு அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த, தயாள குணத்தோட அவர் இந்த சத்தத்தை சத்தமிட்டார் என்று பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்றவராக விடவே மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். ஆண்டவர் சொன்னாரு, உங்ககிட்ட நான் திரும்பி வருவேன், வராம இருக்க மாட்டேன். உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, உங்களை தொடாம என்னால் இருக்க முடியாது, நீங்க என்னோட இல்லைன்னு என்னால் இருக்க முடியாது. அவ்வளவு அன்பாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பாருங்க. நான் பரலோகம், மறுரூபம் எல்லாம் நான் சொல்லிக்குவேன். ஆனா ஒரு பல்பு தொடர்ந்து எரியுதுன்னா கரண்ட் அதில் பாஸ் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் மறுரூபம் ஆகணும்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எனக்குள்ள பாஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் மறுரூபத்தை பற்றி எனக்கு ஆழமான காரியம் உண்டாகும். முதல்ல வேஷம் போடக்கூடாது. இப்போ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50லேருந்து 58 வரைக்குமான வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இந்த ஊனியல்பு உடைய அல்லது மாம்சமும் இரத்தமும் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமையாக அடைய முடியாது. கவனிச்சிங்களா? நீங்க இந்த உலகத்தின் பிரகாரமான எண்ணங்கள், உலகத்தின் பிரகாரமான யோசனைகள், உலகத்தின் பிரகாரமான வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கும்போது அது வேதம் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமுமான சம்பந்தப்பட்டிருக்கிற வாழ்க்கை. நான் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவனாய் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவிக்குரிய வாழ்க்கை, அது தேவனால் மட்டும்தான் எனக்கு தர முடியும். பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கத்தான் விடுதலை உண்டு. பிரியமானவனை, நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாவி உனக்குள்ள இல்லைன்னா
உன்னுடைய ஞானஸ்நானம் வீண். ஒரு தாயானவள் குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அதுக்குள்ள உயிர் இல்லைன்னா அந்த குழந்தை வீண். அப்படி போலதான் இயேசு உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அதுல அவருடைய ஆவி இல்லைன்னா நீ வீண். அவரை நினைக்கவோ அவரை போல வாழவோ உனக்கு அருகதை இருக்க முடியாது. 51வது வசனம் சொல்கிறது, இதோ ஒரு மறைப்பொருளை, நல்ல கவனிங்க, வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாமே நீ படிக்கிற மாதிரி அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. பிரியமானவனே, இந்த உலகத்தின் பாட புஸ்தகங்கள் எல்லாம் மனுஷனுடைய உயிர்னால அறிவினால எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷருக்குள்ளும் அதுதான் இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது மட்டும், தேவனுடைய ஆவி யாருக்கிட்ட இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அவங்க சொன்னா உலகத்தின் பிரகாரம் படிச்சிருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவங்க பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாங்க. பரிபூர்ணமாக அந்த வார்த்தையை சாப்பிட்டுடுவாங்க. பரிபூர்ணமாக அந்த வார்த்தையின்படி தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நடத்துங்கப்பா ஆவியானவரே என்று சொல்லி மாரில் அடித்து கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை விட்டு போகாதீங்க, நீங்க எங்களை விட்டு போனா எங்களுடைய சந்தோஷம் இல்லாம போயிடும்பா, உங்களுடைய சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கணும்னா நீங்க இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அதோ அவரோட வாழ்றவங்க. இதோ ஒரு மறைப்பொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் யாவரும் சாக மாட்டோம். கவனிச்சு பாருங்க, மறைப்பொருள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள பரிசுத்த ஆவியான் மறைஞ்சிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அறிவை மறைப்பொருள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாவரும் சாக மாட்டோம். ஏன்னா அவர் அந்த நேரத்தில் மறுரூபப்படுத்தும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சாவை விழுங்கி விடுவார். ஆனால் அனைவரும் மாற்று உருவம் பெறுவோம். 52வது வசனம் சொல்லுது, ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது அது நிகழும். அது நிகழும். அது உன்னால் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் அது நிகழும். ஒரு குயவன் எப்படி களிமண்ணை பிசைந்து மண்பாண்டங்களை செய்கிறானோ அதே போல உன்னுடைய விசுவாசத்திற்கு தகுந்தபடி உன் விசுவாசம் தொடர்ச்சியாக இருந்தால் இதோ அவருடைய ரூபப்படி நீ மாற்றம் அடைவாய். அவர் உன்னை மாற்றுவார். அது மனுஷனால் உண்டாகிறதல்ல, அது தேவனால் உண்டாகிறது. இது நடக்கும்போது, எக்காலம் முழங்கும் போது இது நடக்கும். அப்பொழுது எக்காலம் முழங்கும் போது செத்தவங்க இனி சாவே இல்லாதபடிக்கு உயிருடன் எழுப்பப்படுவார்கள். நாமும் மாற்று உருவம் பெறுவோம். செத்து போனவங்க கூட மறுரூபம் அடைவாங்க தேவனை போல என்று வேதம் சொல்கிறது. 53வது வசனம் என்ன சொல்லுது? ஏன் என்றால் அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்துத்தானாக வேண்டும். சாவுக்குரிய இந்த உடல் சாகாமையை அணிந்து ஆக வேண்டும். நம் ஆண்டவர் 2 காரியங்களை நம்மளுக்கு தரிப்பிக்கிறார். 54வது வசனம் சொல்லுது, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் பொழுது மறை நூலில் எழுதியுள்ள வார்த்தை நிறைவேறும். அது என்ன வார்த்தை? ஏசாயா 25
8-9 வசனம் சொல்லுது, என்றுமே இல்லாதவாறு ஒழித்து விடுவார். இந்த 2 காரியங்கள் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். சாவினுடைய சரீரத்தில் கண்ணீர் இருந்தே இருக்கும், அவர் ஒழித்து விடுவார். இந்த மண்ணுலகில் அகற்றி விடுவார், இந்த உலகத்திலே அதை நீக்கிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை சொன்னார். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், யாரு? இந்த சாவுக்குரிய சரீரமும் நீக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் என்று சொல்லி அவருக்கு பூமியிலிருந்து அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு உயர உயர கிளம்புவார்கள். இமைப்பொழுதில் அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருப்பாங்க. அப்பொழுது ஓசியா சொல்லுகிறார், ஓசியா மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். ஓசியா 13:14 வசனம், அவர்களை நான் பாதாளத்தின் பிடிக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? உன்னுடைய அழிவு வேலை எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும், இரக்கமும் என்னிடத்தில் இல்லை. அந்த நாட்கள் அதெல்லாம் தேவையில்லை ஆண்டவருக்கு. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. அதனால 57வது வசனத்துக்கு வரலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. பிரியமானவங்களே, இந்த சரீரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும்தான் விடுதலை, வேறு எந்த நாமத்திலும் விடுதலை இல்லை. அதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு செய்ய போகிறார். 58வது வசனம், எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உறுதியோடு இருங்கள். உறுதியோடு இருங்கள் என்னென்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் கடவுளோட, கொஞ்ச நேரம் உலகத்தோட, அப்படி இல்லை, கடவுளோடவே கண்டினியூவாக இருக்கணும். உறுதியோடு இருங்கள், நிலையாக நில்லுங்க. என்ன சொல்லுது பாருங்க, அப்பப்போ பிஞ்சுக்கு போகாதீங்க. உலகம் காட்டுற மாயமான தோற்றத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவருடைய வேலையை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள், எப்போதும் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வேண்டுகோள் விடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. கடவுள் எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ அதே போல இதையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் வேஷம் போடாத, வேஷம் போடாத. நான் கிறிஸ்தவன் வேஷம் போடாத. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம், நான் கிறிஸ்தவம் ஆகுறது இல்லை. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான் என்று இயேசு சொன்னார். இவர்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றும் சொன்னார். இந்த வார்த்தைகளை
அப்பா, எத்தனை பேர் கவனத்தோடு, கவனக்குறைவாக அல்ல, கவனத்தோடு உலகத்தை மறந்து கேட்குறாங்களோ, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இப்பொழுதே அவருடைய உள்ளத்தில் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் பேரில் கிருபையாக இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமேன். சர்வ வல்லமுள்ள பரலோகத்தின் பிதாவாகிய தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரால் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் பிரியமானவர்களை மறுபடியும் சொல்லுகிறேன், 3 முறை இதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதனால் ஆண்டவருடைய வருகை, உங்களை மறுரூபப்படுத்துகிற காரியம் மிக சமீபமாக இருக்கிறதுனால நான் கண்ணீரோடு உங்களிடத்தில் பேசுகிறேன். உங்களை இழந்து போயிடாதீங்க, உங்களை இழந்து போயிடாதீங்க. அந்த காட்சியை பார்க்கும்படி கிருபை செய்தார். பரலோக ராஜ்யம் இறங்கி வந்துட்டே இருக்குது. எந்த நேரத்தில் வருமோ, எந்த நேரத்தில் அதை சத்தம் போடுமோ தெரியாது. எச்சரிக்கையாக இருங்க, விழிப்பாயிருங்க, விழிப்பாயிருங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்று நம்புங்க. உங்களை ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார். உங்களை அனாதைகளாக விடமாட்டார். அவர் உங்களை தன்னை போல மாற்றிக்கொண்டு பரமேறி கொண்டு போயிட்டு தன் இடத்துல வைத்து அகமகிழ்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடுவது. ஆமேன். அல்லேலூயா.